அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் சொல்லும்போது தான் அந்த ஒரு பாண்டிங் ஏற்படும். அந்த பாண்டிங் ஏற்பட்டதுக்கு பிறகு நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அவங்களுக்குள்ளே போகும். அப்போ வந்து பொறாமை உணர்வு ஏற்படாது. ஸோ யாரை பார்த்து எதுனாலுமே அது கற்றுக்கிறதா போயிடும். ஸோ கற்றுக்கொள்வது என்பது வேறு, பொறாமை உணர்வு வேறு. இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது கற்றுக்கும், ஜலஸ் அப்படிங்கிறது கற்றுக்காது. பழி தீர்க்க தான் துடிக்கும், பழி தீர்க்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் துடிக்கும். ஆனால் அடிப்படையிலேயே குழந்தைகளுக்கு பொறாமை உணர்வு இருக்க தானே செய்யுது மேடம். இப்போ ஒரு குழந்தையினுடைய பெற்றோர் வந்து இன்னொரு குழந்தையை கொஞ்சம்னா அதால் ஏற்றுக்க முடியல, அது எப்படி பார்க்குறது, சொல்லி கொடுத்தது வர்றதில்ல, இயல்புலேயே அந்த குழந்தைக்கு அந்த உணர்வு வந்துடுது. அதுதான், அது வந்து தன்னை போலவே எல்லாருக்கும் உணர்வுகள் இருக்கு. தான் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதே போல எல்லாருக்கும் கொண்டாடப்படுவதற்கான ஒரு உரிமையும் பாசத்தை அனுபவிக்கிறதுக்கான உரிமையும் எல்லாருக்கும் இருக்குங்கிறது ஒரு காலப்போக்கில் தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். இது வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கணும். நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்கிறது தப்பே கிடையாது. உன்னை போல தான் அவங்களும், உனக்கு வந்து அம்மா கொஞ்சணும்னு தோணுது இல்லையா, அதே போல தான் அவங்களுக்கும் தோணும், தப்பு கிடையாது. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை கேளு, அவங்களுக்கு இது கொடுக்குறோமேன்னு நீ நினைக்காத அப்படிங்கிறத நம்ம ஒரு பாசத்தோடு புரிய வைக்கலாம். இல்லை, இந்த பொறாமை உணர்வு உள்ளவங்க மேம் வெளியில் ரொம்ப காட்டிக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க எப்படி முதல்ல வெளியில் தெரிவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்களேன். ஆமாம், முதல்ல வந்து சின்ன குழந்தைங்களா இருந்தால் அவங்கக்கிட்ட சண்டை போடுறது, அடிக்கிறது, திட்டுறது, அவங்க வந்தாங்கன்னா அந்த பக்கம் போயிடுறது, தேங்க்யூ சொல்லு, விஷ் பண்ணு அப்படின்னு சொன்னால் பேசாமல் முகத்தை திருப்பிட்டு போகிறது, இந்த மாதிரி வெளிப்படையாக தெரிஞ்சிடும். ஆனால் கொஞ்சம் அடல்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இன்டைரக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய வெற்றி கதையை பற்றி யாராவது எங்கேயாவது பேச ஆரம்பித்தோம்னா அதுக்கான ஒரு போலியான நெகட்டிவான காரணத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் அடைஞ்சிருப்பாங்க, அப்படி தான் அடைஞ்சிருப்பாங்க, அந்த டைரக்டரை பற்றி தெரியாதவனுக்கு அவர் இப்படி தான் போனார்ப்பா, இவர் லஞ்சம் கொடுத்து தான் போனார், அந்த மாதிரி ஒரு கன்ஃபார்மாக அவங்களுக்கு தெரியாத ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னொன்று முக்கியமாக நல்லா நோட் பண்ணிங்கன்னா, ரொம்ப ஒருத்தவங்க வந்து மிரரிங் பண்ணுவாங்க, காப்பியிங் பண்ணுவாங்க. ஸோ அதாவது உங்களுடைய இடத்த வந்து அடையணும்னு நினைப்பாங்க. அது வந்து ட்ரெஸ்ஸிங்லேயே ஆகட்டும், இல்லைன்னா உங்களுடைய பேசுகிற ஸ்டைல் ஆகட்டும், இல்லை வந்து ஏதோ ஒரு பிஹேவியர் ஆகட்டும், இல்லை நீங்கள் யார் யார்கிட்டலாம் பேசுகிறீங்க அவங்ககிட்டலாம் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க. ஸோ அவங்கனால தான் உதவி கிடச்சி நீங்கள் அப்படி பெரிய ஆள் ஆயிருக்கீங்க அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு, ஸோ நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் இது வந்து இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம்.